சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. இவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவங்க அம்மா நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்திருக்கலாம், வருஷா வருஷம் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுற வீடாக இருக்கலாம், ஆலயத்துக்கு சரியாக போகிறவங்களா இருக்கலாம், வாரம் பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களா இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு நாள் இரவிலே தேவன் வந்து சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டார். கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்றது அவனுக்கு தெரியல. மறுபடியுமாய் கூப்பிட்டார், அவனுக்கு தெரியல. மூன்றாம் விசை அவன் அந்த சத்தத்தை அறிந்து கொண்டான். நல்ல கவனியங்கள். இவ்வளவு ஸ்லாக்கியம், அதாவது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பைபிள் தூக்கிட்டு வரலாம், நமக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இயேசுவை அறிந்தவர்களைப் போல வாழ்கிறோமா? நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை அறிந்திருக்கிறோமா? நான் அறிஞ்சிருக்கிறேனே, எனக்கு தேவனை தெரியுமே, எனக்கு இயேசுவை தெரியுமே, இயேசுவை தெரியுமே. அப்படியானால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீ எங்கே இருந்து வந்திருக்கிற? எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிற? நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, ஜீவிச்சுட்டு இருக்கிற ஜீவியம் என்ன? இதில் ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்படுறார்? உன் வாழ்க்கையை பார்த்து, உன் ஜீவியத்தை பார்த்து, உன் எண்ணங்களை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறார் என்று நீங்களே உங்கள் மனசாட்சியே பேசு.